இன்னைக்கு கீதை சீரீஸ்ல 8வது ஸ்லோகத்துல இருந்து 10வது ஸ்லோகம். துரியோதனன் தனது சேனையை வழிநடத்தும் தகுதி வாய்ந்த நாயகர்களா இருக்கக்கூடிய வீரர்களை பத்தி ஆச்சாரிய கிட்ட சொல்றான். மதிப்பிற்குரிய தங்கள் பீஷ்மனார், துரியோதனனோட பாட்டனார் கிருபாச்சாரியார். கிருபாச்சாரியாருடைய சகோதரியை மணந்தவர் தான் துரோணாச்சாரியார். வேற யாருன்னா இருக்கான்? குந்தி பாண்டுவை மணப்பதற்கு முன்னாடி பிறந்த மகன் யாரு? கர்ணன். துரியோதனன் பக்கம் தானே நிக்கிறான். ஆகிய துரியோதனுடைய மகன் அஸ்வத்தாமன். துரியோதனுடைய பலம் மிக்க ஒரு சகோதரன் கர்ணனன். பாலிக நாட்டு மன்னனாகிய சோமதத்தனுடைய மகன் பூரிஸ்ரவன். இப்படி போர்க்களத்துல எப்பயுமே வெற்றியை கண்ட வீரர்கள் நம்ம பக்கம் தான் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றான். போர்க்களத்துல எனக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய மிகச் சிறந்த பலம் வாய்ந்த வீரர்கள், மிக சக்தி வாய்ந்த ஆயுதத்தோடு எனக்காக இருக்காங்க. அயத்ரதன், கிருதவர்மன், சல்லியன், இவங்கெல்லாம் துரியோதனனுக்காக உயிரையே கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னு அவன் ரொம்ப பெருமையா சொல்றான். மட்டும் இல்லாம இதை இன்னொரு வகையில பார்த்தோம் அப்படின்னா, இவங்க அதர்மத்தின் வழியில நின்னுட்டு இருக்கிறதுனால இவங்க போர்க்களத்துல கண்டிப்பா சாக போறது உறுதின்னு தெரிஞ்சிருச்சு. அப்படி தெரிஞ்சிருந்தாலும் துரியோதனனுக்கு என்ன எண்ணம்? இப்படியெல்லாம் ஒரு மிகச்சிறந்த வெற்றி வகை சூடக்கூடிய மாபெரும் வீரர்கள் என் பக்கம் இருக்காங்க. சோ நான் போர்க்களத்துல வெற்றி காண்பது உறுதி அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஓகே, நெக்ஸ்ட் பீஷ்மனாரை பத்தி துரியோதனன் சொல்றான். அது என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் சீரீஸ்ல பார்க்கலாம்.